கேரள மாநிலம் ஆரன்மூளாவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சாலையோரம் வலியால் முணங்கியபடி புதருக்குள் இளைஞர் ஒருவர் கிடந்தார். அவரை பார்த்ததும் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து உடலில் பல இடங்களில் இரத்த காயத்துடன் காணப்பட்ட அந்த இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். முதற்கட்ட விசாரணையில் ஆலப்புழாவைச் சேர்ந்த அந்த இளைஞர் தன்னுடன் பழகிய இன்ஸ்டாகிராம் தோழியின் அழைப்பின் பேரில் தனிமையில் சந்திக்க வீடு தேடி சென்ற இடத்தில் கணவனுடன் சேர்ந்து தன்னை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்ததோடு கட்டி போட்டு சித்திரவதை செய்ததாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அந்த இளைஞர் தெரிவித்த இன்ஸ்டாகிராம் ஐடி மூலம் இளைஞரை தாக்கியதாக கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் சரல்குன்னு பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ரஷ்மி அவரது கணவர் ஜெயேஷ் ஆகியோரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது. இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கும் ரஷ்மியுடன் பேசுவதற்காக ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மெசேஜ் அனுப்பியுள்ளனர். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு காதல் தூண்டில் போடுவது ரஷ்மியின் வழக்கம். தன் மீது நம்பிக்கையும் அளவு கடந்த காதலும் வைத்திருக்கும் இளைஞர்களிடம் ஆசையை தூண்டும் விதமாக பேசி தனிமையில் சந்திக்கலாம் என்று வீட்டிற்கு அழைப்பது ரஷ்மியின் பழக்கம் என்று கூறப்படுகிறது. வீட்டிற்குள் வந்ததும் சம்பந்தப்பட்ட இளைஞரை கட்டி பிடித்து ரஷ்மி காதலை வெளிப்படுத்தும் போது மறைந்திருந்து அவரது கணவர் புகைப்படம் எடுத்துக் கொள்வார். பின்னர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்ததைப் போல மிரட்டி அச்சுறுத்தி அந்த இளைஞரிடமிருந்து பணம், செல்போன், நகை உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு கொடூரமாக மிரட்டி அனுப்புவதை வாடிக்கையாக்கியுள்ளனர். அதே பாணியில்தான் ஆலப்புழாவைச் சேர்ந்த இளைஞரை மிரட்டி 6000 ரூபாய் பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துள்ளனர். பின்னர் அந்த இளைஞரின் கையை கட்டி தொங்கவிட்டு அவரை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்துள்ளனர். இனி எந்த பெண்ணாவது அழைத்தால் வீட்டுக்கு போவியா என கேட்டு அவரது அந்தரங்க பகுதியில் 26 இடங்களில் ஸ்டாப்லர் பின்னடித்து அலறவிட்டுள்ளனர். அலறல் சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக இளைஞரின் வாயில் துணியை வைத்து அமுக்கியுள்ளனர். பின்னர் அந்த இளைஞரை காரில் ஏற்றி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆரன்மூளா போலீசார் சைக்கோ போல நடந்து கொண்ட ஜெயேஷ், ரஷ்மி தம்பதியை கைது செய்தனர். கடந்த 5ஆம் தேதி ஓணம் விழா அன்று ரான்னியைச் சேர்ந்த தன்னுடன் வேலை பார்த்து வந்த ஒரு இளைஞரை ரஷ்மி வீட்டிற்கு அழைத்துள்ளார். ஆசையாய் சென்ற அவரிடம் இருந்தும் பணத்தை பறித்து இதே போன்று கட்டி தொங்கவிட்டு சித்திரவதை செய்தது தெரியவந்துள்ளது. இதுபோல எத்தனை இளைஞர்கள் இந்த சைக்கோ தம்பதியிடம் சிக்கியது என்று ஆரன்மூளா போலீசார் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன் மற்றும் வேல்ராஜ்.